Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நிறைய பேர் என்னுடைய செட்டில் when I was married they already had a kid. So 5 years of marriage, 6 years of marriageலாம் இருந்தாங்க. யோ நல்லதா கெட்டதா சொல்கிறா அப்படின்னு. ஏமாம்மா அது அப்படிலாம் சொல்லிட முடியாதுடா அப்படின்னு. அது உனக்கு பண்ணாதான் தெரியும்னு இப்படி தான் சொன்னாங்க எல்லாரும். நல்ல கிரிட்டிக். இது நல்லா இருக்கு. நீ லைக் பார்க்கிங் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னாங்க. ஷி வாஸ் ஆல்வேஸ் வெயிட்டிங் ஃபார் லப்பர் பந்து. ஏன்னா அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த விடிவியில் ஜெஸ்ஸி இருப்பாங்கள்ல, எங்கள் வீட்டில் படம் பார்க்குறதுனால அந்த மாதிரி அவங்க வீட்டில் எல்லோரும் படம் பார்ப்பாங்க. பட் இவங்க வந்து ரொம்ப ரேர், லைக் வருஷத்தில் ஒரு 3 படம் 4 படம் அந்த மாதிரி. பட் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக மாறிட்டாங்க. இப்போ ரீசெண்டா வந்து ப்ளூ ஸ்டார் மாதிரி இருக்க போகுது. ஆமா நிறைய பேர் சொன்னாங்க. ஆமா பட் ஐ திங்க் திஸ் will add clarity. இப்போ ட்ரெய்லர் வந்ததுனால நான் இதை ரெஃபர் பண்ணி சொல்றேன். பட் இந்த படம் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இதுவும் ப்ளூ ஸ்டாரும் வேறன்னு தெரியும். நான் ப்ளூ ஸ்டார் ஸ்கிரிப்ட் நான் படிச்சிருக்கேன். ஓகே, ஸ்டார் படம் நீங்க பண்ண வேண்டியதா? கமல் சார் மாதிரி, ரஜினி சார் மாதிரி, SRK சார் மாதிரி ஃபர்ஸ்ட் லுக்லாம் வந்தது. இட் ஹேப்பன்ட் இன் 2021. இப்போ நான் ஒரு டேரக்டரோட ஒர்க் பண்ணுறேன். அந்த படம் ஓடுது. நான் ஓடுனதுனால அவர் கூட பயங்கர க்ளோஸ் ஆகும். அந்த படம் சரியா போகலன்னா அவர்கிட்ட டிஸ்டன்ஸ் பண்றதும் அப்படி எனக்கு பழக்கம். பர்சனலா என்ன அவகிட்ட ஷேர் பாண்டிங் இருக்கும். that will be the same irrespective of what happens on the professional front. ஓகேவா? ஸோ ஸ்டார் படத்தில் வந்து எனக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இட் அப்செட் மீ. சிலது என் நோட்டீஸ்க்கு வந்தது, சிலது என் நோட்டீஸ்க்கு வரல. ஸோ அந்த நோட்டீஸ்க்கு வராத திங்ஸ் could have been addressed in person or to me by that particular person in a better way. ஓகே. ஸோ அது ஒன்று தான். அதுக்கப்புறம் ஒரு 1 year 1.5 years எந்த சத்தமும் இல்லை. சே 22 ஒன்றும் சத்தம் இல்லை. சடன்லி திஸ் அனௌன்ஸ்மெண்ட் கேம் அண்ட் ஐ வாஸ் லைக் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் அது விட்டுட்டேன். Was it a mutual thing? This is not happening ஹரிஷ் அப்படின்னு சொல்லி? இல்லை அப்படி சொல்லலை, அப்படிலாம் எதுவும் சொல்லலை. அப்புறம் படம் ட்ரெய்லர் வரும்போது ஒன்று சொன்னாங்க, அப்புறம் படம் வந்ததுக்கப்புறம் வேற ஒன்று சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நான் அப்படியே விட்டேன். நிறைய மீம்ஸ்லாம் வந்தது. ஸோ அதனால் ஐ காட் டு நோ. சரி, இப்படி சொல்கிறாங்களா. அப்புறம் படம் வந்ததுக்கப்புறம் இப்படி சொல்கிறாங்களா. இப்போது கில்லியில் விஜய் சார் வந்து அந்த செயினை இப்படி போட்டு உள்ளே தூக்கி போட்டு இப்படி பண்ணிட்டு வருவார் கிளைமேக்ஸில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். ஸோ அது ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் எனக்கு அந்த மொமெண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு டைரக்டர் சொன்னாங்க. விஜயகாந்த் சாரோடைய போஸ்டர்ஸ்லாம் இருந்துச்சு. ஆமா. Does that have any connection to the film? விஜயகாந்த் சார் வந்து ஒரு யூஸ் பண்ணணும், அதுக்காக பண்ணல, ஒரு பப்ளிசிட்டிக்காகலாம் பண்ணல. ஸோ விஜயகாந்த் சார் சாங் தான் வந்து தினேஷ் அண்ணனுக்கு வரும். எனக்கு வந்து விஜய் சார் சாங் வரும். ஆமாம். ஸோ உங்களை பார்த்த உடனே எனக்கு ஒன்று ஃபஸ்ட்டு தோணுது, மாலை போட்டிருக்கீங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. வினோத் சார் கிட்ட கேட்டிருப்பாங்க, சார் மாலை போட்டிருக்கீங்க, கடவுள் நம்பிக்கையெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி. அப்போ ஹீ வில் சே வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர். ஆமாம், ஆக்சுவலி நான் பார்த்தேன், எனக்கு அது தேவைப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு எதனால இந்த வெரி ஸ்பிரிச்சுவல் திங் எதனால? do you really have faith in it? இல்லை கண்டிப்பாக நமக்கு மேலே there's a force அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது என்னோட நம்பிக்கை. ஸோ நான் அது வந்து திணிக்கக்கூடாது. ஐ அக்செப்ட், ஐ அப்சர்வ். அது நான் வந்து ரம்ஜானோடைய லாஸ்ட் டே, அது ஸ்பெஷல் டே ஒன்று வரும். ஸோ அப்போ நான் ஃபாஸ்டிங் பண்ணியிருக்கேன், மாஸ்க்கு போயிருக்கேன், தர்கா போயிருக்கேன், சர்ச்சுக்கு போவோம். ஸோ அந்த மாதிரி தான். இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் ஐ திங்க் சீக்கிங் தான் நினைக்கிறேன். அது ஓகே, some divine force and you're seeking it. ஆமா. இந்த நல்ல நேரம் பார்க்கிறது, இந்த கலர் போடுறது, சென்டிமெண்டா இல்ல அவ்வளோ அந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ்லாம் அப்படி இல்லை. பட் சில நேரங்களில் பார்ப்போம்ல. இப்போ நம்ம ஒரு படத்துக்கு பூஜை போடுறோம் அப்படின்னா ஒரு நல்ல நேரம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறோன்னா ஒரு நல்ல நேரம் பார்ப்போம். ஒரு கார் வாங்குறோன்னா நல்ல நேரம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஆஸ்பீஷியஸான சில விஷயங்கள் பிகினிங்ஸ்க்கு நம்ம அது பார்ப்போம். அது பார்க்குறது உண்டு. பட் எல்லா விஷயத்துக்குமே கிடையாது. சில பேர் இந்த என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், இன்னைக்கு சந்திராஷ்டமம், அதனால் நான் ஃபோன் கால்ஸே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ இன்டெப்த்தாலாம் இல்லை. சில முக்கியமான விஷயங்களுக்கு இப்போ ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு சில பேர் அந்த ஒரு பெண் தான் வச்சுருப்பாங்க, அந்த பெண்ணில் தான் சைன், அந்த மாதிரி இல்லை. ஆமாம், ஓரளவுக்கு எல்லாம் தேவையான அளவு. ஆமாம். இது வந்து ரொம்ப சடனாக பிளான் பண்ணது தான், மாலை போடணும் அப்படின்றது. சரி, அது எனக்கு என்னவோ தோணுச்சு, போடணுன்ற ஒரு திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு. ஸோ ஆமாம், அது படம் ரிலீஸ்க்கு முன்னாடி போயிட்டு வரணுன்றது ஒரு சின்ன ஒரு தாட் இருந்தது. வெரி நைஸ். ஹரிஷ் கல்யாண் படங்கள் எல்லாம் தாண்டி கேர்ள்ஸோட ஃபேவரட் க்ரஷ் இன்னைக்கு வரைக்கும் பல பேருக்கு ஹார்ட் பிரேக்கே நீங்கள் அந்த மேரேஜ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணது தான். பட் தென் யூ ஹேட் யுவர் லவ் ஸ்டோரி ரொம்ப முன்னாடிலேருந்தே யூ வேர் இன் அ ரிலேஷன்ஷிப், இஸ் இட்?
யார் இவங்களோடயா? நர்மதா கூட? இல்ல இட் வாஸ் an arranged marriage. அப்படியா? ஆமா. அரேஞ்ச் மேரேஜா? ஆமா. அரேஞ்ச் மேரேஜ் மாதிரியே இல்லைங்க. we've seen you guys together, so cute, so adorable. அவ்வளோ அழகா வந்து ஒரு பாண்டிங் வந்து தெரியுது பாக்குறப்போ, ட்ரெய்லரா இருக்கிறப்போ. how is நர்மதா? இல்ல அதுதான் நீங்க சொன்னதுதான். அது நிறைய பேருக்கு அது ஒரு டவுட். ஆமா, நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், அரேஞ்ச் மேரேஜ் தான், பேரண்ட்ஸ் மூலமா we met and then அப்படிதான் we got to know. அங்கேருந்து ஓகே, அங்கேருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிது, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. நீங்கள் சொன்னீங்கல்ல, அது ஏன் கல்யாணம் வந்து பண்ணீங்க அப்படின்ட்டு. 90s கிட்ஸு கல்யாணம் ஆகுறது யாருக்குன்னே ரொம்ப கஷ்டம். கரெக்டான அந்த ஒரு ஒரு இந்த ரூம்குள்ள நிறைய 90s கிட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் ரிலேட் பண்ணி. ஆமாம், சிரிக்கிறாங்க எல்லாரும். ஸோ அதனால இதுக்கு மேலே டிலே பண்ண வேணாம்னு தோணுச்சு. ஸோ அதுதான் நம்ம கஜினி படத்தில் ஒரு அசின் மாதிரி 18 அம்பாசிடர் வாங்கினதுக்கப்புறம் தான் கல்யாணம்னா எங்கே போகிறது. ஸோ ஐ தாட் கரெக்டான பர்சன் இருந்தால் தென் வில் செட்டில் டவுன் இன் லைஃப்னு தோணுச்சு. இட் ஹேப்பன்டுன்னு தான் சொல்கிறோம். இதில் ஒரு பிளானிங்கோ இல்லை ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக அந்த ஸ்பேஸில் இல்லை. சரி பார்க்கலான்னு தான் தள்ளி போட்டே போச்சு. இட் ஹேப்பன்ட். மேரேஜ் இஸ் நாட் அ ஜோக். அது ஒரு சீரியஸான ஒரு கமிட்மெண்ட்ன்றப்போ இந்த விஷயம் பண்ணதுக்கப்புறம், இந்த செக்லிஸ்ட் வந்து டிக் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை மேபி பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்குமே மேபி அது இருந்திருக்கலாம். இல்லை, அது இருந்தது ஒரு 5 years முன்னாடி அப்படி இருந்தது. லைக் இப்போது வாட் மேபி வென் ஐ வாஸ் 27, 28 அப்போ வீட்டில் கேட்கும் போதெல்லாம் இல்லை இப்போ இல்லை அப்படின்னு அப்படியே முடிஞ்ச அளவுக்கு தள்ளினேன். அதுக்கப்புறம் யோசித்தேன், இல்லை தம்பி இது விட்டா அதுக்கப்புறம் ரொம்ப ஐ மீன் சில பேருக்கு தள்ளி பண்ணுறதில்ல, ஐ மீன் எப்போ வேணால் பண்ணிக்கலான்றதுல ஒரு இது இருக்குது. அப்படி தான் நான் இருந்தேன். அது நடந்ததுக்கப்புறம் நான் சொல்ல முடியாதுல்ல, இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பண்ணியிருக்கலான்னு அந்த மாதிரி தாட் போல. ஸோ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அபவுட் பெர்செப்ஷன் அபவுட் மேரேஜ் எப்படி இருக்கு? ஸோ ஃபார் ஸோ குட். அண்டர்ஸ்டாண்டிங் தான். அட்ஜஸ்டிங் ஆஸ் இன் கொஞ்சம் கிவ் அண்ட் டேக். ஓகே. அண்ட் ரெஸ்பெக்ட். ஓகே. ஸோ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், கிவ் அண்ட் டேக். அண்ட் லவ், ட்ரூ இருக்கணும், லாயல்ட்டி, கில்ட்டி அதெல்லாமே கிவன் ஹேண்ட் ரூல் மாதிரி. அதுதான் அவ்வளோதான். அதுதான். ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன் அதை. நிறைய பேர் என்னுடைய செட்டில் when I was married they already had a kid. ஸோ 5 years of marriage, 6 years of marriageலாம் இருந்தாங்க. நீ பாரு மாமா பாரு, ஒன்று பாரு நீ அப்படின்வாங்க. டே யோ நல்லதா கெட்டதா சொல்கிறா அப்படின்னு. இல்லை மாமா அது அப்படிலாம் சொல்லிட முடியாதுடா அப்படின்னு. அது உனக்கு பண்ணாதான் தெரியும்னு இப்படி தான் சொன்னாங்க எல்லாரும். ஸோ நான் மட்டும் என்ன சொல்கிறது புதுசா? நீங்கள் அந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்குற மாதிரி நான் உங்ககிட்ட கேட்குறேன், சொல்லுங்க நீங்களும் இல்லை நீ பாரு பண்ணி தான் பாருன்ற மாதிரி தான் இருக்கு. எவ்ரி பர்சனுடைய ஒரு ஒர்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா தே நீட் சம்படி அட் ஹோம் டு டேக் கேர் ஆஃப் த ஃபேமிலி, எவ்ரி திங் இஸ் ரைட் அப்படின்றத பார்த்துக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஃபேமிலி, ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஹவ் இஸ் யுவர் வைஃப் இன் தட்? வெரி சப்போர்ட்டிவ். லைக் ஃபிலிம் ரிலேட்டடாவோ ஒர்க் ரிலேட்டடாவோ எனக்கு இதை வை ஐ டூயிங் திஸ், ஏன் இதை பண்ணுறேன், ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிடையாது. நல்ல கிரிட்டிக், இது நல்லா இருக்கு, நீ லைக் பார்க்கிங் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னாங்க. ஷி வாஸ் ஆல்வேஸ் வெயிட்டிங் ஃபார் லப்பர் பந்து. ஏன்னா அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஒரு ஸ்போர்ட் ரிலேட்டட் ஃபிலிம் பண்ணுறேன் அப்படின்றதுனால அவங்களும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் கிரிட்டிக்கு சப்போர்ட்டு இதெல்லாத்தையும் தாண்டி அவங்க என்னுடைய லைஃப் ஸ்டைலையும் ஒர்க் ஸ்டைலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன் அ வெரி குவிக் ஸ்பேன் ஆஃப் டைம். ஏன்னா அவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நோவேர் ரிலேட்டட். She is not into this. நோவேர் ரிலேட்டட். அதாவது எப்படின்னா அந்த விடிவியில் ஜெஸ்ஸி இருப்பாங்களா, எங்கள் வீட்டில் படம் பார்க்குறதுனால அந்த மாதிரி அவங்க வீட்டில் எல்லாரும் படம் பார்ப்பாங்க. பட் இவங்க வந்து ரொம்ப ரேர், லைக் வருஷத்தில் ஒரு 3 படம் 4 படம் அந்த மாதிரி. பட் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. எந்த படமாக இருந்தாலும் புது படம், லைக் ஓடிடி ஆர் மோஸ்ட்லி தியேட்டர் எல்லா படமும் பார்க்குறாங்க. அது ஏன் படம்னு இல்லை, எல்லா படமும் பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த இது புரியுது. ஓ அப்படின்ட்டு நான் வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவேன்ல, இந்த சீன் பண்ணும்போது இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவங்க படம் பார்க்குற விதமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வாட் தட் ஆக்டர் வுட் ஹவ் கான் த்ரூ, என்ன பண்ணியிருப்பாங்க இதுக்கு அப்படிலாம் யோசிக்கிறாங்க. ஸோ அது மாறும்ல, அவங்க அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்க இந்த வேர்ல்டுக்குள்ளே. ஓகே, லவ்லி. ஸோ ஒரு பர்சனல் லைஃப்லேயுமே ஒரு நல்ல ஒரு குட் பிளேஸில் இருக்காங்க, குட் ஃபேஸ் ஆஃப் பர்சனல் லைஃப்பில் இருக்காங்க அப்படின்றப்போ இட் இஸ் குட் விஷயம் தான். ஆமாம். படத்துக்கும் இந்த விஷயத்துக்குமே ஒரு சம்மந்தம் இருக்குது, லப்பர் பந்துக்கும். ஏன்னா படத்தில் ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு டைலாக் வரும்,
ஊருக்கு நல்லவனாக இருக்கணும்லாம் வீட்டுக்கு நல்லவனாக இருக்கிறது கிடையாது அப்படின்னு. ஸோ அதில் என்னென்னா, வென் த ஹஸ்பண்ட் ஆர் த மெயின் பர்சன் அட் ஹோம் அவங்க வந்து பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அந்த ஃபேமிலியில் இருக்கிற விமென் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ சஃபர் பண்ணுறாங்கன்ற விஷயம்லாம் இருக்குது. ஸோ விமெனுக்கு ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் இருக்குது லப்பர் பந்தில், விமென் அப்லிஃப்ட் பண்ணுற மாதிரி. அண்ட் ஆல்சோ இந்த விஷயம் நான் சொன்னேன்ல, இந்த வாடி போடின்லாம் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அந்த ஊரில் அவங்க கூப்பிடும்போதுன்னு. டைரக்டர் இன்னொரு விஷயம் கூட சொன்னார், நீங்கள் ஒன்று ரியலைஸ் பண்ணீங்களா இந்த படத்தில் அப்படின்னு என்ன ஒரு நாளைக்கு படம் பார்த்துட்டு கேட்டார். சொல்லுங்கள் என்ன அப்படின்னு. நீங்கள் எல்லாம் வெளியில் போய் அடிச்சுக்கிறீங்க, ஆனால் வீட்டுக்கார அம்மாவோ இல்லை வீட்டுக்கு லைக் யூனோ அம்மாவோ இல்லை பொண்டாட்டியோ வரும்போது அவங்கள மீறி நீங்கள் பேசுறதில்ல, அந்த இடத்துல நீங்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறதில்ல அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. நீ வெளியில் அடிச்சுக்கோ, என்ன வேணால் சண்டை போடு, நீ எவ்வளோ பெரிய ரவுடியாரு, எவ்வளோ பெரிய ஆளாரு, நீங்கள் வீட்டுக்குன்னு வந்துட்டா அங்கே அவங்க தான் வந்து அந்த யூனோ பாஸ். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது படத்தில். ஓகே. ஸோ நிறைய இருக்கு போலயே லப்பர் பந்தில். ஆமாம், நிறைய ஃபேமிலி எமோஷன்ஸ் இருக்கு. எல்லாருமே நினைக்கிறாங்க இது ஸ்போர்ட்ஸ் ஸ்கிரிப்டில், ஐ மீன் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் மூவிஸில் தேல் பி ஹீரோ இருப்பாங்க, அவங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஒரு செட்பேக் வரும், அதுக்கப்புறம் திருப்பி ரிவைவ் ஆவாங்க, வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கும், அது ஒரு ஃபார்மேட். அது ஸோ அது தப்பாக சொல்லலை, அது ஒரு ஃபார்மேட். பட் லப்பர் பந்தில் ஒரு சக்ஸஸுக்கே வேற ஒரு விதமான ஒரு டெஃபினிஷன் சொல்ல முடியாது, ஒரு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ ஜெர்சி ஏன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, அது வந்து ஒரு ஜெயிச்சவருடைய கதை கிடையாது. அது ஜெயிக்கணும்னு நினச்சி போராடி யூனோ அவருடைய ஒரு கதை அந்த கேரக்டர். ஸோ அந்த மாதிரி வேற ஒரு விஷயம் இருக்குது இதில். நாட் ஜஸ்ட் another கிரிக்கெட் சப்ஜெக்ட், இந்த டீம் வர்சஸ் இந்த டீம் அப்படி இல்லை. இப்போ ரீசெண்டா வந்து ப்ளூ ஸ்டார் மாதிரி இருக்க போகுது. ஆமா, நிறைய பேர் சொன்னாங்க. ஐ திங்க் திஸ் will add clarity. ஆமா, கிளாரிட்டி. எனக்கு இதுக்கு முன்னாடியே இப்போ ட்ரெய்லர் வந்ததுனால நான் இது ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். பட் இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு இதுவும் ப்ளூ ஸ்டாரும் வேறன்னு தெரியும். ஏன்னா ப்ளூ ஸ்டார் ஸ்கிரிப்டும் நான் படிச்சிருக்கேன். ஓகே. பிரின்ஸ் பிக்சர்ஸில் நான் லப்பர் பந்து சைன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ப்ளூ ஸ்டாரோடைய ப்ராஜெக்ட் வந்தது. ஸோ நான் என்ன படம்னு கேட்கல, என்ன மாதிரி படம் என்ன இது அப்படின்னு கேட்கல. நீலம்லேருந்து ஒரு கதை சொல்லணும்னு சொல்கிறாங்க, ரஞ்சித் சாரோடைய ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே ஃபைன், நான் கதை கேட்குறேன்னு சொல்லிட்டு லைன் கேட்டவுடனே கூட நான் எதுவுமே சொல்லலை. சார் நான் இந்த மாதிரி பண்ணுறேன், ஏன்னா அதனால தான் நான் வேணாம்னு சொன்னேன்னு நினச்சிக்க கூடாதுன்றதுக்காக நான் அதை சொல்லலை. அண்டு நான் ஃபுல் ஸ்கிரிப்ட் வாங்கி நான் படிக்கிறேன் சார். ஏன்னா அவர் வந்து வரும்போதே நான் 15 minutes நரேஷன் கொடுக்குறேன், நீங்கள் பவுண்ட் படிங்கன்னா பவுண்ட் படிச்சுட்டு சார் கதை எல்லாமே இந்த கேரக்டர் அசோக் பண்ண கேரக்டர் தான், எல்லாமே நல்லா இருக்குது சார். பட் நான் ஆல்ரெடி இப்படி சைன் பண்ணிட்டேன் சார், நீங்கள் வரதுக்கு முன்னாடியே நான் ஒன்று பண்ணிட்டேன் வேணான்னு சொன்னால் இட் வில் பி ராங் அப்படின்றதுனால நான் சொன்னேன் இந்த மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் சைன் பண்ணிட்டு அடுத்ததும் ஒரு கிரிக்கெட் சப்ஜெக்ட் நான் சைன் பண்ணேன்னா அது 2 படத்தில் ஏதாவது ஒரு படத்துக்கு கண்டிப்பாக பாதிப்பாக இருக்கும்ல. ஓகே ஓகே. ஸோ அதனால் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே நான் டேரக்டர்கிட்ட சொன்னேன், ப்ரோ இது வேற அது வேற, எனக்கு நல்லா தெரியும், நான் படிச்சிருக்கேன் ப்ரோ. ஸோ அது டோட்டலாக வேற ஒரு ஃபீல். திஸ் இஸ் மோர் ஆஃப் ஃபேமிலி. ஓகே ஓகே. ஃபேமிலி எமோஷன்ஸ், ட்ராமா அண்ட் நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்குது படத்தில். நான் 1-2 சும்மா இப்போ சொன்னேன் இல்லையா, அது இன்னும் நிறைய இருக்கு. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ப்ளூ ஸ்டார் வந்து நான் பண்ண முடியாமல் போச்சு ஆப்வியஸ் ரீசன்ஸ்னால அப்படின்ட்டு, அந்த மாதிரி ரொம்ப மிஸ் பண்ண படங்கள்னு ஏதாவது இருக்கா? இல்லை அப்படி இல்லை. அதாவது நான் பண்ண இது எனக்கு செட் ஆகாது, நான் பண்ணலன்னு சொல்லியிருக்கேன். பட் அது வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஓகே. ஸோ ஐ கான்ட் சே இல்லை. ஓகே ஓகே ஓகே. நான் என்ன படம்னே நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, உங்களுக்கு தெரியாது. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கு. பட் பண்ணணும்னு நினச்சி போனது அப்படி எதுவும் இல்லை. ஓகே. there's this one thing I don't know if it's true, I'll ask you. ஸ்டார் படம் நீங்க பண்ண வேண்டியதா? ஆமா, ஃபர்ஸ்ட் லுக்லாம் வந்தது இல்ல. ஓ யா யா, போஸ்டர்ஸ் கூட யா கமல் சார் மாதிரி, ரஜினி சார் மாதிரி, எஸ்ஆர்கே சார் மாதிரி ஃபர்ஸ்ட் லுக்லாம் வந்தது. இட் ஹேப்பன்ட் இன் 2021. நிறைய இடத்துல இது கேட்குறாங்க. பட் நான் ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் நான் அதை ரொம்ப எலாபரேட் பண்ணலை. எனக்கு என்னென்னா, இப்போ நான் இதையும் சொல்லிட்டேன், பட் திருப்பி சொல்கிறேன். when I am working with a director, நான் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு பிரதர் மாதிரி ஐ ட்ரீட். அண்ட் அவங்களும் அதே மாதிரி என்னை ட்ரீட் பண்ணாங்கன்னா ஐ ரியலி பிகம் க்ளோஸ் வித் தெம், யூனோ ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஆர் அ பிரதர். அப்படி இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ரொஃபஷ்னல் ரீசன்ஸ்க்காக ஐ வில் நெவர் கிவ் அப்.
ப்ரொஃபஷனல் ரீசன்ஸ்க்காக மை ரிலேஷன்ஷிப் வித் தட் பர்டிகுலர் பர்சன், பீட் அ டேரக்டர் ஆர் அன் ஆக்டர், ஐ வில் நெவர் கிவ் அப் ஆன் தட். இப்போது உதாரணத்துக்கு எப்படி சொல்லணுன்னா, இப்போ நான் ஒரு டேரக்டரோட ஒர்க் பண்ணுறேன், அந்த படம் ஓடுது, நான் ஓடுனதுனால அவர் கூட பயங்கர க்ளோஸ் ஆகும். அந்த படம் சரியா போகலன்னா அவர்கிட்ட டிஸ்டன்ஸ் பண்ணுறதும் அப்படி எனக்கு பழக்கம். பர்சனலா என்ன அவகிட்ட ஷேர் பாண்டிங் that will be the same irrespective of what happens on the professional front. ஓகேவா? ஸோ ஸ்டார் படத்தில் வந்து எனக்கு அந்த ஒரு 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 விஷயம் மட்டும்தான் இட் அப்செட் மீ. ஓகே. பிகாஸ் so many things happened அண்ட் அது சிலது என் நோட்டீஸ்க்கு வந்தது, சிலது என் நோட்டீஸ்க்கு வரல. ஸோ அந்த நோட்டீஸ்க்கு வராத திங்ஸ் could have been addressed in person or to me by that particular person in a better way. ஓகே. ஸோ அது ஒன்று தான். மற்றபடி எனக்கு அது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அந்த படம் ஆரம்பிக்கும் போதும் சரி, ஃபர்ஸ்ட் லுக் வரும்போதும் சரி, அதுக்கு வாட் ஆல் இன்புட்ஸ் தட் ஐ ஹவ் கிவன் as in like script வைஸ் சொல்ல, ஒர்க் ஷாப், கேரக்டர் வைஸ் அண்ட் ஃபார். நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா உங்க வர்க்? இல்லை, நாங்கள் ஷூட் ஸ்டார்ட் பண்ணல. ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன். ப்ரிப்பரேஷன்ஸ். அதுக்கப்புறம் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன். 2020 we started all this process. 20 ஃபர்ஸ்ட் வேவ் வந்தது. ஸோ 20 we started. 21 செகண்ட் வேவ் வந்தது. ஸோ செகண்ட் வேவ் அந்த ரீசன் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அது அப்படியே ட்ரிஃப்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 1 year 1.5 years எந்த சத்தமும் இல்லை. சே 22 எல்லாம் ஒன்றும் சத்தம் இல்லை. சடன்லி திஸ் அனௌன்ஸ்மெண்ட் கேம் அண்ட் ஐ வாஸ் லைக் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் அது விட்டுட்டேன், ஃபாலோ பண்ணல. ஆமா, நான் அது was it a mutual thing, this is not happening ஹரிஷ் அப்படினு சொல்லி? இல்ல, அப்படி சொல்லல, அப்படிலாம் எதுவும் சொல்லல. ஸோ அதுல நடுவில் என்ன நடந்தது அப்படின்றது எக்ஸாக்டா தெரியல. பட் முன்னாடி என்ன நடந்தது, அதுக்கப்புறம் என்ன நடந்தது எனக்கு தெரியும். ஸோ முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொன்னா, லைக் நான் இப்போ வந்து அது ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி யாரையோ குத்த சொல்ற மாதிரி இருக்கும். பட் ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் ஃபேர். இல்லை, இப்போ ஒரு ஒர்க் உங்களுக்காக அசைன் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் நீங்கள் போடுறீங்க, அதுக்கான ஒரு தயார்படுத்துகிற நிலையில் இருக்கிறீங்க. அப்படின்றப்போ இல்லை ஹரிஷ் இது நடக்கல, இது வேற ஒருத்தவங்க கூட பண்ணுறாங்க, இல்லை திஸ் இஸ் நாட் ஹேப்பனிங் ஃபார் திஸ் ரீசன்ஸ் அப்படின்றத சொல்லணும் இல்லையா? இல்லை, அதுதான் நான் சொன்னேனே, அது சில விஷயங்கள் கரெக்டாக அட்ரஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. ஸோ அது அட்ரஸ் பண்ணாதனால தான் பிரச்சனை ஆஸ் இன் லைக் அவங்களுக்கு பிரச்சனையும் இல்லை, எனக்கும் ஐயோ பிரச்சனை அப்படின்லாம் இல்லை. ஒரு 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 அப்செட்டிங்கான ஒரு விஷயம் அது. ஸோ அதுதான். ஸோ அட் த எண்ட் ஆஃப் தி டே ஐ வேல்யூ ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் மோர் தென் ஒர்க். அதை தாண்டி அஃப்கோர்ஸ் ஒர்க் இஸ் இம்பார்ட்டண்ட். அதுக்காக நான் ஃபேக்காலாம் ஒருத்தட்ட பழக முடியாதுல்ல. எனக்கு படம் வேணுன்றதுக்காக ஒரு டேரக்டர்கிட்டயோ இல்லை ப்ரொடியூசர்கிட்டயோ ரொம்ப அப்படி பண்ண முடியாதுல்ல. அதுக்காக ஹிட்டு கொடுத்துட்டாலும் அவர்கிட்ட ஓவரா சார் சூப்பர் சார் நீங்கள் அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல. அதாவது அந்தந்த இடத்துல இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து எனக்கு அதில் அப்செட்டிங்காக இருந்தே தவிர, ஐயோ நான் பண்ணல, அப்புறம் படம் ட்ரெய்லர் வரும்போது ஒன்று சொன்னாங்க, அப்புறம் படம் வந்ததுக்கப்புறம் வேற ஒன்று சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நான் அப்படியே விட்டேன். ஓகே, இல்லை ஐ நோ பிகாஸ் நிறைய மீம்ஸ்லாம் வந்தது. ஸோ அதனால் ஐ காட் டு நோ. சரி, ஓ இப்படி சொல்கிறாங்களா, அப்புறம் படம் வந்ததுக்கப்புறம் ஓ இப்படி சொல்கிறாங்களா இப்போ, ஓகே இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. 2010 ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக வந்து ஒரு சில விஷயங்கள் படங்கள் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. பட் தென் யுவர் கரியர் ஜஸ்ட் அழகான ஒரு பிக்கப் எடுத்து போய்கிட்டே இருந்திருக்கு. பட் இதில் எல்லாத்துலேயுமே நான் சொன்னதில் ஒன்று எனக்கு கன்சிஸ்டன்ட் தெரியுது என்ன அப்படின்னா, எனிதிங் டிட் நாட் கம் ஈஸிலி டு யூ. அதுக்கான பேட்டில், அதுக்கான போராட்டங்கள் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அந்த எனிதிங் டிட் நாட் கம் ஈஸி அப்படின்றத கேட்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ நீங்கள் சொல்லும்போது அது கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஒருத்தர் பிடிக்குதுன்னு வைங்களேன், பீட் அன் ஆக்டர் ஆர் பீட் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன். இப்போ சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம தலை தோனி எடுத்துக்கோங்களேன், இல்லை ஆக்டர்ஸில் நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கோங்க. இஃப் ஐ எம் அ ஃபேன் ஆஃப் தட் பர்சன், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, ஐம் அ ஃபேன் ஆஃப் தேர் ஜேர்னி. இப்போது ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்காங்க. இப்போ ரஜினி சார் இருக்கட்டும், கமல் சார் இருக்கட்டும், விஜய் சார், அஜித் சார், லைக் சொல்லிகிட்டே போகலாம். அவங்களோட ஜேர்னி என்னவாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கு ஐ எம் அ வெரி பிக் ஃபேன். ஐ மீன் நம்ம ஸ்க்ரீனில் செலிப்ரேட் பண்ணுறோம், நம்ம தலைவான்னு கூப்பிட்றோம், தளபதின்னு கூப்பிட்றோம், தலைன்னு கூப்பிட்றோம், அதெல்லாம் தாண்டி ஸோ தி ஜேர்னி மேட்டர்ஸ் அ லாட். அது நம்ம பார்க்குறோமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பார்க்குறது இல்லை. பட் எத்தனை படங்களுக்கு அப்புறம் ஒரு சக்ஸஸ் கிடச்சி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது தான் நம்ம ஜேர்னி பற்றி பேசுவாங்க. ஸோ அந்த கொஸ்டினை கேட்டதுக்கு ஆக்சுவலி ஐ ஷுட் தேங்க் யூ. ஏன்னா இட் ஹஸ் பீன் அ வெரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸ்.
ஆரம்ப கட்டத்தில் என்ன படங்கள் பண்ணணுன்னே தெரியல, என்ன பண்ணணுன்றே ஃபஸ்ட்டு தெரியல. அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. இப்போ அந்த வர ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணி அதை வந்து ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்றது தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் படங்கள் வருது, சரி நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, நம்மளை ரசிக்கிறாங்க, நம்மளை பார்க்குறதுக்கு ஒரு 10 பேர் தியேட்டருக்கு வராங்க அப்படின்னும் போது டைனமிக்ஸ் மாறுது. அப்போ என்ன பண்ணலாம், என்ன மாதிரி படங்கள் பண்ணலாம், இது ஒரு 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 ஜேர்னி. ஃபஸ்ட்டு நமக்கு ரூட்டே தெரியாமல் இருந்தது, அப்புறம் இதுதான் ரோடுன்னு தெரியுது. அதுக்கப்புறம் இந்த பஸ் ஸ்டாப்பில் போய் நின்னா இந்த பஸ் எடுக்கணும்னு தெரியுது. நான் 17 பிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் வேற எங்கேயோ போய் நின்னேன்னா அது அந்த பஸ்ஸே வராது இல்லையா? ஸோ இப்படி தான் பார்த்து பார்த்து ஒரு மாதிரி அதுவே லைஃபே ஷேப் பண்ணி என்னை கூட்டு வந்திருக்கு. ஸோ அதை நினச்சி பார்க்கும்போது சம்டைம்ஸ் வை டிட் இட் டேக் ஸோ லாங் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். பட் இன்னொரு பக்கம் ஐ ஹாவ் அ லாங் வே டு கோ, ஸோ நோ ரிக்ரெட்ஸ்ன்ற மாதிரியும் தோணும். ஸோ அதுதான் உங்களோட ஜேர்னி வந்து ஒரு கம்ப்ளீஷனாக இருக்குது. என்னுடைய முயற்சியால் வந்த ஒரு சக்ஸஸ் தான் எல்லாமே அப்படின்றது வந்து ஆமாம், என்னோட முயற்சி ப்ளஸ் ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், கூட நடித்தவங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஆடியன்ஸ். இந்த படம் இந்த பையன் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை வச்சு வராங்க. ஸோ அதுதான் லைக் எப்போவுமே மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அவங்களுக்கு என்ன கொடுக்க போகிறோம், அவங்கள எப்படி என்டர்டெயின் பண்ண போகிறோம். ஒரே மாதிரி பண்ணால் ஒரே மாதிரி பண்ணுற மாதிரி ஆகிடும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும். ஸோ அது ரொம்ப ஒரு தின் லைன். ஸோ கதை கேட்கும் போதோ இல்லை ஒரு படம் சைன் பண்ணும்போதோ முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கு என்ன ஃபீட்பேக் வந்திருக்கு, ஆடியன்ஸ் எது ரசிக்கிறாங்க, எது அவங்க வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற விஷயம்லாம் ஒரு படம் வந்து ஆடியன்ஸ் கிட்ட போயிட்டு அந்த ஃபீட்பேக் வரும்போது தான் நமக்கே அது ரியலைஸ் ஆகுது. ஸோ இந்த ஜேர்னிக்குள்ளே வரணுன்ற அந்த ஒரு தாட், நான் ஆக்டர் ஆகணும், ஸ்க்ரீனில் நடிக்கணும், எனக்கு மக்கள் மத்தியில் நான் ஒரு ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கனவு கண்டுருப்பீங்கல்ல, அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? சின்ன வயசுலேருந்தே லைக் எங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நிறைய தியேட்டருக்கு போய் படம் பார்க்குற ஒரு கும்பல். ஓகே, பீட் வித் ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஒரு ஏஜுக்கு மேலே வித் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அங்கே அந்த ஃப்ரெண்ட்ஸோட பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அந்த ரியல் தட் ஸ்க்ரீனில் அடோர் பண்ணுறது, ரசிக்கிறது, சிரிக்கிறது, நம்ம அதெல்லாம் வந்து மேபி சப்கான்ஷியஸாக எங்கேயோ என் மைண்டில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி 3 monthஸில் நான் குவிட் பண்ணணுன்னு அந்த டெசிஷன் எடுத்த அந்த ஒரு பர்டிகுலர் தருணம் தான் ஐ டிசைடட் தட் சரி குவிட் பண்ணுறோம், ஓகே வாட் நெக்ஸ்ட் அப்படின்னும் போது தான் எனக்கு அந்த கிளாரிட்டி கிடச்சிது. ஓகே சரி, அப்போது இதுக்காக தானே குவிட் பண்ணுறோம், ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்குள்ளேயே கிடச்சிது. ஸோ தட்ஸ் வேர் இட் ஸ்டார்டட். அங்கேருந்து சினிமாவுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிச்சு அதை வந்து ப்ராக்டிக்கலாக கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சு வந்தது தான் இது. ஸோ ஆனால் அந்த 3 மாதம் குவிட் பண்ணுறோம், அந்த படிச்சுட்டு குவிட் பண்ணுறோம் அப்படின்றப்போ அது படிக்கவே இல்லையே 3 மாதம். அது ஒரு ஹார்ட் டிசிஷனாக தான் இருந்திருக்கும் இல்லையா, வீட்லேயுமே கன்வின்ஸ் பண்ணுறது எடுக்கிறதுன்ட்டு? ஆமாம் ஆமாம் ஆமாம், அது அப்பா கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாங்க, பட் அம்மா வந்து ஃபுல் சப்போர்ட். பிடிக்காம ஒரு விஷயம் பண்ண வேணாம், 4 years யூஆர் கோயிங் டு வேஸ்ட் யுவர் டைம் இஃப் யூ டோன்ட் லைக். வேஸ்ட் ஆஃப் டைம் வந்து மற்றவங்களுக்குலாம் கிடையாது, எனக்கு அது அப்படி தோணுச்சு. அண்ட் அது சம்வேர் அந்த ஒரு 4 years பீரியடில், ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த 3 years 4 years பீரியடில் ஐ வாஸ் டூயிங் நத்திங் as in like I was learning a lot of things, but இதனால என்ன ரிசல்ட் கிடைக்க போகுதுன்னு தெரியாமல் பண்ணிருந்தேன். ஓகே, 4 வருஷம் படிச்ச ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் கிடைக்கும், ஆனால் அது மாதிரி ஒன்றும் பண்ணல. இப்போ நம்ம என்ன சரி இதெல்லாம் கற்றுறோம், என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ரிசல்ட் ஆர் ஒரு இது தெரியாமல் போயிட்டு இருந்தேன். பட் சம்வேர் அது எல்லாமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. 4 வருஷம் என்ன கற்றுக்கிட்டு இருந்தீங்க? நான் டான்ஸ் கிளாஸ் போனேன், அதுக்கப்புறம் ஹார்ஸ் ரைடிங் போனேன், அப்புறம் தியேட்டர் ஸ்கூல் போனேன் 1 year, எடிட்டிங் கற்றுக்கிட்டேன் ஒரு 6 months. அதுக்கப்புறம் ஐ வாஸ் பர்சியூயிங் மை மியூசிக் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அது எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பண்ணேன். அதுக்கான அந்த எண்ட் ரிசல்ட் நமக்கு தெரியாதுல்ல. சரி இப்போ நம்ம என்ன ஹார்ஸ் ரைடிங் கற்றுக்கிட்டு எல்லா படத்துலையும் ஹார்ஸ் ரைட் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. பட் சரி கற்றுக்கலாம், புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் கற்றுக்கிட்டேன். அதுவும் ரிலேட்டட் டு சினிமாவாக இருக்கணும் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் சிலம்பம், ஸ்டண்ட் பாண்டியன் மாஸ்டர் கிட்ட YMCAல அது ஒரு 1.5 years போனேன். இப்போ எனக்கு சிலம்பம்னு சொல்லும்போது ஒரு ஞாபகம் வருது. டீசல் படத்தில் ஒரு அந்த
இது குப்பையெல்லாம் எடுப்பாங்க இல்லையா, ஸோ they'll have a லாங் ஸ்டிக், ஒரு ஷால் மாதிரி இருக்கும், அது ஒரு ஷால்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கும். அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்கிட்ட கொடுத்தாங்க, இதை வச்சு நீங்கள் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சில்வா மாஸ்டர் தான் கோரியோகிராஃபர், ஸ்டன் கோரியோகிராஃபர். ஸோ நான் அதை வச்சு சும்மா சுற்றிட்டு இருந்தேன், இப்படி சுற்றிட்டு அப்படி ஒரு ஜம்ப் போட்டு அப்படி சும்மா சுற்றிட்டு இருந்தேன். நான் ஒரு ஓரமாக நின்று ஏதோ விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து மாஸ்டர் கூப்பிட்டு, அசிஸ்டன்ட் கூப்பிட்டு, அவருக்கு சிலம்பம் தெரியுமா கேளேன் அப்படின்னாரு. அப்புறம் அசிஸ்டன்ட் வந்து தெரியும் பிரதர், என்ன மாஸ்டர் கேட்டார், நீங்கள் வரீங்களா ஒரு நிமிஷம்னா. மாஸ்டர் டார்லிங் நீங்கள் சிலம்பம் பண்ணுவீங்களா? ஆமாம் மாஸ்டர், பாண்டியன் மாஸ்டர் தான் கேட்டது. சரி ஓகே, அப்போது இப்படி ஒரு கொரியை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு திடீர்னு எடுத்துகிட்டு வந்தார். ஸோ சம்வேர் இட் ஹெல்ப் மீ. அண்ட் அஃப்கோர்ஸ் டான்ஸ் பண்ணி தானே ஆகணும். ஒரு படத்தில் சாங்ஸ், டான்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் எனி மூவி அண்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி மூவி. எல்லா படத்துலையும் டான்ஸ் வரதில்ல, பட் சம்வேர் இட் வில் பி தேர். அது ஒரு பாடி லாங்குவேஜாகவும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த சிங்க், அந்த மியூசிக், அந்த டெம்போ, அந்த விஷயங்கள்லாம். ஸோ ஓகே, ஸோ கிளாட் தட் யூ டிட் யுவர் ஓன் அந்த எஃபர்ட். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த டயத்தில் என்னன்றது புரியல, பட் அதுக்கப்புறம் ஐ எம் தேங்க்ஃபுல். அதனால தான் இப்போ நான் சொல்கிறேன், நான் 4 வருஷம் நல்ல வேலை வேஸ்ட் பண்ணல அப்படின்னு. இப்போ முன்னாடி வந்து விஜய் சார் சொல்லுவாங்க, ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்துட்டு ஹிஸ் லுக்ஸ் வேர் த சேம், ஹிஸ் கைண்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வேர் த சேம். ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் பண்ணுறாரோ அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. ஹியர் அண்ட் தேர் தேவர் மூவிஸ் டு பிரேக் தட், பட் அந்த மாதிரி ப்ரிடாமினெண்ட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. உங்கள் கரியர்லேயும் உங்களுடைய ஃபில்மோகிராஃபி எடுத்துக்கணும், ஒருவேளை வந்து எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட லுக்ஸ் வைஸோ இல்லை கேரக்டர் வைஸோ ரொம்ப லைக்கபிள் கேரக்டர்ஸ் பண்ணுறாரோ, பாய் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணுறாரோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கருத்து இருக்குது. வாட் யூ ஹேவ் டு சே ஃபார் திஸ்? இல்லை இப்போ விஜய் சார் ஏன் அப்படி பண்ணியிருப்பாருன்னு நான் என்னோடைய பெர்செப்ஷனில் என்ன யோசிக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு மூஞ்சி ரெஜிஸ்டர் ஆகணும். ஸோ அந்த மூஞ்சியை பார்த்து பழகணும். அதுக்கப்புறம் when the audience say like ஓகே ஃபைன், நீங்கள் என்ன பண்ணாலும் நான் பார்க்க ரெடின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஆட்டோமேட்டிக்லி அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த விஷயங்கள் வரும். ஸோ இப்போ என்னோட கேஸில் வந்து பியார் பிரேமா, பொறியாளன், வில்லம்பு, பியார் பிரேமா காதெல்லாம் முடிச்சுட்டு இஸ்பேட் ராஜாவே எனக்கு ஒரு பெரிய ஒரு சேஞ்சாக தான் இருந்தது. தட் மேன்லி ஆங்க்ரி யங் மேன் அப்படின்ற ஒரு விஷயமே ஒரு சேலஞ்சாக தான் இருந்தது. பட் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்செலாம் கிடையாது. இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேஞ்ச் அப்படின்னா, இப்போ தங்கலானில் விக்ரம் சாரை பார்ப்போம், அடுத்த படத்தில் விக்ரம் சார் வேறு மாதிரி இருப்பார். இல்லை சூர்யா சார் சொல்லலாம், கமல் சார் சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். அந்த மாதிரி அவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் கிடையாது. பட் எனக்கு அது ஒரு சேலஞ்சாக இருந்தது, அவுட் ஆஃப் மை பாக்ஸாக இருந்தது. அங்கேருந்து டு டூ தாராள பிரபு, இட் வாஸ் அ பிக் சேலஞ்ச். ஓகே, ஹிந்தியில் பண்ண படம் நம்ம ரீமேக் பண்ணுறோம். அண்ட் அது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்கு. அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தின் லைன் தான். இந்த பக்கம் போனால் ஒர்க் அவுட் ஆகிடும், இந்த பக்கம் போனால் அது ரொம்ப ஒரு மாதிரி டபு ஆகிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் இருந்தது. பட் வி டுக் தட் ரிஸ்க் அண்ட் அது ஒர்க் அவுட் ஆச்சு. தாராள பிரபு படம் வந்து அஃப்கோர்ஸ் கொரோனானால தியேட்டரில் ஓடல, பட் ஓடிடி அண்ட் ஃபஸ்ட்டு 3 days ஓடினது அண்ட் ஓடிடியில் ஓடினதுக்கப்புறம் நல்ல ரிசப்ஷன் கிடச்சிது அதுக்கு. ஏன்னா டூயிங் ரீமேக் இஸ் நாட் ஈஸி. அதுலேருந்து எனக்கு பார்க்கிங் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்தது. ஒரு பொண்ணு பின்னாடி போகிறோம், 2 பாட்டு, லவ் அப்படிலாம் கிடையாது. பார்க்கிங்கில் எடுத்தோடனே அது வேறு கான்ஃப்ளிக்ட்டு, வேறு ஜோன் அது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேரியேஷன்ஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் லப்பர்ப் வந்து வில் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நீங்கள் சொன்ன மாதிரி லுக்காகவும் இதில் வேறு லுக்கு. இந்த லுக் இது வரைக்கும் நான் ஸ்போர்ட் பண்ணதில்லை எந்த படத்துலையும். அண்ட் ஒரு ஊர்க்கார பையனாக பண்ணியிருக்கேன். அன்புன்ற கேரக்டர் வந்து ஒரு ஊரில் இருக்கிற ஒரு பையன், திருச்சி பக்கத்தில் ஒரு 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 அது ஒரு ஊர், அதை சுற்றின குட்டி குட்டி கிராமங்கள் இருக்கும், அதில் நடக்கிற ஒரு கதை. ஸோ எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் கேட்கும் போதே நான் இதை பண்ணதில்லை. ப்ளஸ் இதில் ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்குது, கிரிக்கெட்டுன்ற ஒரு ஸ்போர்ட் இருக்குது, இதில் ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்குது. கண்டிப்பாக ஆடியன்ஸ் நாட் ஜஸ்ட் கிரிக்கெட் லவ்வர்ஸ் ஆர் யங்ஸ்டர்ஸ், இது ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். எல்டர்ஸ்லேருந்து குட்டீஸ்லேருந்து எல்டர்ஸ் வரைக்கும் இது கனெக்ட் ஆகுன்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ வென் ஐ ஹியர் த ஸ்கிரிப்ட் நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. ஓகே, நம்ம இது வரைக்கும் இது பண்ணல, we are going to do something அப்படின்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் அடுத்து டீசல் வில் பி ஃபுல் ஆன் ஆக்ஷன் ஃபிலிம். ஸோ அதுவுமே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால அது வில் பி டிஃப்ரெண்ட். இப்போ நிறைய ஆக்டர்ஸ் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு சேஃப் பிளே ஒன்றுன்னு வந்து இருக்கும். ஏன்னா இப்போ இந்த ஜான்ரா நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா இதிலே பண்ணிடுவோமே, இதுவே ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுது அப்படின்னா வை டு யூ டேக் த ரிஸ்க்? நிறைய பேருக்கு வந்து ஒரு ப்ரொடியூசருக்கோ இல்லை யாருக்குமோ ஒரு நஷ்டத்தை கொண்டு வரதுக்கு பதிலாக வி ஜஸ்ட் கோ இந்த சேஃப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசிஷன் உங்களுக்குள்ள இருந்துச்சா? இல்லை, அப்படி கிடையாது. இப்போது டைரக்டர் ஒரு கதை சொல்ல வரும்போது ஒரு நம்பிக்கையோட வரார்ல,
இப்போ இஸ்பேட் ராஜால நான் ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபைட் போர்ஷன் இருக்கும், ஒரு ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒரு 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 அரகன்ஸ் இருக்கும், ஒரு 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 மேன்லினஸ், ஒரு ஹீரோயிசம் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு தான் எனக்கு டீசல் டைரக்டர் சொன்னார், அந்த படத்தில் அந்த ஒரு சின்ன பிட்டு பார்க்கும்போது ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. ஸோ அதோடைய பை ப்ராடக்ட் தான் டீசலுக்கு அவர் என்கிட்ட வந்து ஐ திங்க் யூ கேன், நீங்கள் உங்களால் பண்ண முடியும்னு என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டேரக்டர்ஸ் புது புது விஷயங்களை இல்லை பண்ணாத விஷயங்களை எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, அவங்க கையிலையும் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ எல்லாமே நானே சேஃபாக ப்ளே பண்ணிக்கணுன்றதுலாம் இன்டென்ஷன் கிடையாது. இப்போ தமிழ் மாதிரி ஒரு டேரக்டர் வந்து நீங்கள் ஊர்க்கார பையனாக பண்ண முடியும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி லுக் சேஞ்ச் பண்ணி ஒரு விஷயம் பண்ணும்போது நம்பிக்கை கொடுக்குது. ஸோ அடுத்தது வேறு இன்னொரு டேரக்டர் வில் கம் வித் சம்திங் எல்ஸ். பார்க்கிங்கும் அதே மாதிரி தான். அதுலேயும் ஒரு 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 மாதிரி ஷார்ட் டெம்பர்டான ஒரு பர்சன் தான். டக்குன்னு ட்ரிகர் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் சார் இல்லை சார், சாரி சார் அப்படின்வேன். ஸோ இது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று தேவைப்படுது. அங்கேருந்து கதை எழுதுகிற அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், படம் பண்ண வர டேரக்டர்ஸ், அவங்களுடைய பெர்செப்ஷனில் நான் எப்படி தெரிகிறேன் அப்படின்ற மாதிரி. மேபி டீசல் வந்தால் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்றது ஒரு ஆக்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கதைகள் வந்தால் அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, எந்த மாதிரி கதைகள் உங்களை அப்ரோச் பண்ணும், எந்த மாதிரி கதைகள் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? ஒரு படம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஒரு படத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறப்போ உங்களுடைய அந்த தயார்படுத்தி கொள்ளுதல் வந்து எப்படி இருக்கும்? ஹவு டு யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் another ஸ்டோரி? கதை கேட்குறதுக்கு இல்லை கதை சொல்ல வரவங்களுக்கு நான் எந்த ஃபில்டர்ஸும்லாம் கிடையாது. இந்த மாதிரி கதை இருந்தால் வாங்க, இந்த மாதிரி கதை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த ரிப்பெட்டேட்டிவாக பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுறோம், அந்த படம் நல்லா போகுது, குட், நம்ம அடுத்தது பண்ணுறதுக்கு நம்ம தைரியம் கிடைக்கும், நம்ம பண்ணலாம் அப்படின்னு. ப்ரொடியூசர்ஸும் வருவாங்க, சரி இவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படின்ட்டு. சப்போஸ் அது ஓகேயாக தான் பண்ணுது, இல்லை சுமாராக பண்ணுது அப்படின்னா நம்ம அதை வந்து அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. ஒரு வாட்டி அடிப்படும், ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி வரும்போது அது அது செட் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரியான ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணணும். ஸோ இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா கம்ப்ளீட்டாக மாறிடுறதும், இல்லை ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதே ஜோனில் போகிறதும் இருக்கக்கூடாது. அந்த ஃபிக்ஸேஷன் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போது நடுவில் ஒன்று பண்ணிவிட்டு வேறு ஒன்று பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு ஆக்ஷன் பண்ணுறேன், அடுத்து ஒரு லவ் பண்ணிட்டு திருப்பி ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் லவ் பண்ணுறேன்றதுக்காக அதுக்கு அடுத்தும் அதே மாதிரி நான் படங்கள் பண்ண முடியாது. எனக்கும் போர் அடிச்சிடும், பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் they'll be like இதுதான் அவருக்கு செட் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் ஆக்சுவலாக டேஞ்சர் ஜோன். ஓகே, ஒரே மாதிரி பண்ணுறது தான் டேஞ்சர் ஜோன். ஒரே மாதிரி பண்ணுறது வந்து சேஃப் ஜோனே இல்லை. அது எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு ஒரு டெட் எண்ட் மாதிரி. அது இட் ஷுட் பி a two way. இப்படி போனாலும் அப்படி வர மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சில கான்ஷியஸான விஷயங்கள் நான் யோசிப்பேன் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணும்போது. ப்ளஸ் இதுக்கு முன்னாடி பண்ணதுலேருந்து வாட் இஸ் டிஃப்ரெண்ட், இந்த கேரக்டர் என்ன. இப்போ பார்க்கிங்கில் இருக்கிற ஈஸ்வரும் லப்பர் பந்தில் இருக்கிற அன்பும் டோட்டலாக வேறு. அவன் ஷார்ட் டெம்பர்ட். பட் அன்புக்கு வந்து ஒரு ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா, என் குணம் என் எதிரில் இருக்கிறவனின் குணத்தை பொறுத்து இருக்குது. ஸோ அதுதான் ஹீ ரெஸ்பெக்ட்ஸ் பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், டேலண்ட்டை. ஈகோ காமிச்சா அவன் ஈகோ காமிப்பான். அங்கே ஈஸ்வர் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் வந்து டக்குன்னு கோவம் வந்துடும். அது ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அவன் ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒய்ஃப் கிட்ட டக்குன்னு கத்திட்டு ஐயோ சாரிம்மா அப்படின்றான். பட் அன்பு ஓன்ட் டூ தட். ஸோ இதுலேயே ஒரு டிஃப்ரென்சியேஷன் கிடைக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் மைண்டில் நான் வச்சுப்பேன், என்ன எப்படி அதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணும்போது நம்ம படம் பண்ணுறது அல்டிமேட்லி ஃபார் த ஆடியன்ஸ், அவங்கள என்டர்டெயின் பண்ணணும். ரெண்டாவது ஏதாவது ஒரு விதத்தில் நான் பண்ணாததாக இருக்கணும். இன்னொன்று வந்து அது மூலமாக நமக்கு ஒரு ஒரு கனெக்ட் இருக்கணும் அந்த கதையில். இப்போ பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ட் இருக்கும். ஓமன பெண்ணையில் பார்த்தீங்கன்னா என்னோட ரிஃப்ளெக்ஷனே நான் பார்த்த மாதிரி இருந்தது. அதில் ஒரு போர்ஷன் இருக்கும் இல்லையா, வேறு வெட்டியாக சுற்றிட்டு இருப்பான், வீடாக போய் நான் சமைக்க போகிறான் பாரு உன் புள்ள அப்படின்னுவார் அந்த அப்பா கேரக்டர். ஸோ அந்த மாதிரி வெட்டியாக சுற்றிட்டு இருந்த டைம் இருந்திருக்கு. ஸோ சம்வேர் ஆடியன்ஸ் வில் ஷுட் கனெக்ட் வித் தட் கேரக்டர் ஆர் த கான்செப்ட். ஸோ அதுதான். இப்போ லப்பரில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் லவர்ஸ் கனெக்ட் பண்ணிப்பாங்க, ஃபேமிலி எமோஷன்ஸ் இருக்குது, ஈகோயிஸ்டிக் எமோஷன்ஸ் இருக்குது. ஸோ எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயம் படத்தில் ஏதாவது ஒரு ஏஜ் கேட்டகரிக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஸோ எல்லாருக்கும் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் கனெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது, இட் வில் கனெக்ட். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு யோசிப்பேன். இதெல்லாம் பேசிக் திங்ஸ். மற்றபடி ஃபில்டர்ஸ் போட்டு இதுதான் வேணும் இதுதான் வேணாம் அப்படிலாம் கிடையாது. ஆனால் அதுக்கு நான் பண்ணாத ஜான்ரஸும் நிறைய இருக்குது.
அது இட் டிட்ன்ட் ஹேப்பன் மேபி. ஆமா ஏன்னா சில ஜானர்ஸ் நீங்க தொட்டு கூட பார்த்தது இல்லையேப்பா. ஆமா. ஹாரர் த்ரில்லர்லாம் பக்கமே போறது இல்ல. ஏன் அதெல்லாம் ஏன்? த்ரில்லர்ல ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கியான விஷயம் இருக்கு. கிரைம் த்ரில்லரோ இல்லை வாட் எவர் த்ரில்லர், த ஸ்க்ரீன் பிளே ஹேஸ் டு பி எக்ஸ்ட்ராடினரி. நிறைய ட்விஸ்ட்ஸ் இருக்கணும். அது இப்போ ரீசெண்டாக வந்து லாஸ்ட் இயர் போர் தொழில் வந்தது, கிரைம் த்ரில்லர், ஒரு போலீஸ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். பயங்கரமான ஸ்க்ரீன் பிளே. மேபி ஐ டென்ட் கெட் சம்திங் லைக் தட். அப்படிதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது பயங்கரமாக இருக்கணும். நான் பயங்கரமாக திருப்பி சொல்கிறது என்னென்னா, அந்த ஸ்க்ரீன் பிளே கெஸ்ஸே பண்ண முடியாமல் இருக்கணும். தட் இஸ் வாட் த த்ரில்லர்ஸ் பேக் போனஸ். ஸோ அப்படி எதுவும் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நான் இன்னும் கேட்கல. அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன். ஸோ இது பண்ணக்கூடாதுன்னெலாம் கிடையாது. நிறைய பேருக்கு வந்துட்டு அது ஒரு ட்ரீம் ரோலாகவே இருக்கும். அதை பெருசாக வந்து அவங்க சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. அதுக்கான வேலைகள் அவங்க வந்து இந்த மாதிரி கதை இருக்குது நீங்கள் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. பட் தேர் இன்டென்ஷன் வில் பி லைக் அது சம்டே ஐ நீட் டு ரீச் தேர் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. அந்த மாதிரி டு யூ ஹேவ் சம்திங் லைக் தட்? லப்பர் பந்தே எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் அமைஞ்சது. ஓகே. ஸோ எனக்கு ரொம்ப ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதில் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். பட் நான் பர்டிகுலராக கிரிக்கெட் சம்மந்தமாக ஒரு படம் பண்ணணும்னு யோசிக்கல. சம்வேர் ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் அண்ட் ஒரு ஊர் சைடில் இன்னும் அந்த ஆடியன்ஸை கேட்டர் பண்ணுற மாதிரி ஒரு கதை கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சது உண்டு. ஸ்போர்ட்ஸ் அண்ட் தட் வில்லேஜ் பேக்ட்ராப் எனக்கு இந்த படத்தில் கிடச்சிருச்சு. ஸோ அது சம்வேர் லைக் காட்ஸ் பிளெஸிங். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இப்போது ஒரு ஃபீல் குட் படம் அப்படின்னா நான் பண்ணதில் ஒரு நோட் பண்ணி சொல்லிடலாம், இது இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். பண்ணாதது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி கேங்ஸ்டர் அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஆன் ஒரு ஒரு சம்திங் லைக் தட். யூ ஹேவ் எனி ஃபிலிம் ஹியர்? ஃபிலிம் நிறைய இருக்கு, அது சொல்ல வேணான்னு பார்த்தா நல்லா சொல்லலை. ஃபில்டர் பட் ஒரு ஃபேன் இது ஒரு ஃபேன் பாயா சொல்லலாம்ல, இந்த படம் மாதிரி ஒரு படம் பண்ணணுன்ட்டு ஆசையா இருக்கு அப்படின்ட்டு. புதுப்பேட்டை சொல்லலாம். புதுப்பேட்டை மாதிரி ஒரு படம். ஸோ அது வெரி வெல் கிராஃப்டட் மூவியில் எல்லாருக்குமே இப்போ வரைக்கும் அதோடைய சீன்ஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு இது இல்லைனா லைவ் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி இல்லை ஒரு நிஜ பர்சனாலிட்டியை பேஸ் பண்ணி. நிறைய பேருக்கு வந்து இந்த பயோபிக் பண்ணணும்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பயோபிக்ன்ற எக்ஸாக்ட் மீனிங் சொல்லல, ஒருத்தரை வச்சு ஒரு நிஜ ஆளை வச்சு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அதுலேருந்து எடுப்பாங்கல்ல. அதை சுற்றி எல்லாமே ஃபிக்ஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏன் அப்படின்னா நமக்கு இன்னொரு ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் நமக்கு கிடைக்கும், சம்திங் ஐ கேன் லுக் அப் டு. ஆனால் அது ஆடியன்ஸ்க்கு தெரியாது, பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று, அது ஒரு ஆசை இருக்குது. இட் நீட் நாட் பி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ்டியோடைய பயோபிக் வந்தது, இட் நீட் நாட் பி தட். அந்த மாதிரி சொல்ல நமக்கு தெரியாமல் கூட எத்தனையோ பேர் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நாவல்லேருந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆமாம், நாவல். ஏன்னா வெற்றி சார் அடிக்கடி சொல்லுவார், புக்ஸ்லேருந்து தான் ஐ டிஸ்கவர் லாட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஃபேக்ட் அவருடைய விசாரணையுமே ஒரு நாவலை பேஸ் பண்ண ஒரு கதை தானே. அதில் ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்கும், அதில் ஒரு உண்மை இருக்கும். ஒரு கேரக்டர் ஒன்று கொடுப்பேன், ஈஸ்வர் எடுத்துக்கோங்களேன். இந்த கேரக்டர் சொன்னதுக்கு அப்புறமா அதுக்கான ஒரு ஒர்க் நீங்கள் பண்ணுவீங்கல்ல, அதை எப்படி எடுத்துப்பீங்க? அதுக்கான ரெஃபரன்சஸ் எப்படி இருக்கும்? ரெஃபரன்ஸே இல்லாத கேரக்டர்னா ரெஃபரன்ஸே கிடையாது, டேரக்டர் தான் ரெஃபரன்ஸ். டேரக்டர் கொடுக்குற இன்புட் தான் ரெஃபரன்ஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம ஒர்க் ஷாப் ஆர் ஸ்கிரிப்ட் ரீடிங், கேரக்டர் அனலைசேஷனுக்காக உட்காந்து பேசுவோம். இதெல்லாம் நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் நினைப்பேன் வித் த டேரக்டர். இப்போ அடுத்து சும்மா ஒரு லவ் ஸ்டோரியே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இந்த கேரக்டர் என்ன, வாட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எனி அதர் லவ் ஸ்டோரி அண்ட் வாட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எனி அதர் கேரக்டர்ஸ் தட் ஹவ் டன். ஸோ அது நிறைய டேரக்டர்கிட்டேருந்து வாங்கிக்கணும்னு நினைப்பேன். இப்போ அதுக்கு நம்ம லைக் பர்டிகுலராக ஒரு புக் படித்தா எனக்கு அது வந்துடும், இல்லை ஒரு படம் பார்த்தா வந்துடும் சொல்ல முடியாது. ஸோ டேரக்டர்ஸ் சம்டைம்ஸ் ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த படத்தில் இந்த கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான், அது நீங்கள் சும்மா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்க்கிங்க்கு அப்படி எதுவும் இந்த படம் மாதிரியோ அந்த கேரக்டர் மாதிரியோலாம் சொல்லலை. டேரக்டர் கொடுத்த இன்புட்ஸ்
அதுக்கப்புறம் நம்ம ஸ்பாட்டில் நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம். இன்னொரு ஆக்டர் கூட நடிக்கும் போது நமக்கு ஒன்று கிடைக்கும். ஆமா எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்தது தான். அபவுட் ஈஸ்வர் ஏன் அப்படின்னா கேட்டேன்னா ஆப்போசிட்ல வந்து MS பாஸ்கர் சார் இருக்காரு. ஆமாம் ஆமாம். பிச்சு உதருவாரு. ஹி இஸ் ஒன் ஃபினாமினல் ஆக்டர். ஸோ அவர்கிட்ட நீங்க ஆப்போசிட்ல நடிக்கிறீங்க அப்படின்றப்போ அங்க உங்களுக்கு இன்னும் ஸ்பாட்ல நிறைய டெவலப் ஆகிறதுக்கான இருக்கும்ல. அந்த மொமெண்ட்ஸ்லாம் லைக் மைண்டில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. பட் ஐம் நாட் ஏபிள் டு புட் இட் இன் டு வேர்ட்ஸ். கற்றுக்கிட்டேன்றது மட்டும் எனக்கு தெரியுது. ஆனால் அது அந்த ஸ்பாட்டில் தான் எனக்கு அது என்னால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சுது. ஓகே, தட் மேஜிக் ஹேப்பன் தேர். அந்த மாதிரி. ஸோ அது நிறைய விஷயங்களை சம்மந்தப்பட்ட ஒரு 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 ஆர்ட். வென் யூ பெர்ஃபார்ம், எதிரில் என்ன சிச்சுவேஷன், என்ன என்வாயன்மெண்ட், என்ன இது எல்லாமே இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே. ஸோ அதே மாதிரி லப்பர் பந்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு இப்போ வில்லேஜ் எங்கேயாவது வாழ்க்கையில் எப்பயாவது ஒரு வாட்டி 2 வாட்டி போயிருப்போம், படங்களில் பார்த்துருப்போம். ஆனால் எனக்கு என்னென்னா டைரக்டர் அந்த ஊர் சார்ந்தவர், திருச்சி பக்கத்தில் ஒரு ஊர், அதான் அவருடைய ஊர். ஸோ அவர் அதையவே கதைக்களமாக வச்சு எடுக்கும்போது எனக்கு ஹீ கேவ் ஆல் தி இன்புட். ஸோ கிரிக்கெட்டில் என்னங்க சென்னைக்கும் இல்லை சிட்டிக்கும் ஊருக்கும் என்னங்க டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ரூல்ஸாக அப்படிலாம் டிஃப்ரெண்ட் கிடையாது. பட் அவங்க த வே தே ப்ளே, சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போலிங் போட்டு ஒருத்தர் அவுட் ஆகி ஸ்டெம்ப் எகிரி போய் விழுந்துருச்சுன்னா அது திரும்பி கொண்டு வந்து வைக்கும் போது அதை அளந்து எடுத்துகிட்டு வருவாங்க தரையில். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் திருச்சின்றதுனால பர்டிகுலராக ஸ்லாங் கிடையாது. ஆனால் ஹி செட் நாங்கள் 2-3 வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. பொண்ணுங்களை வந்து வாடி போடின்லாம் கூப்பிட மாட்டாங்க. ஈவன் இஃப் தே ஆர் யங்கர் தேன் யூ, அந்த நாங்கள் அப்படி கூப்பிட மாட்டோம். எப்படில எங்கே போகிற இப்படி தான் கூப்பிடுவாங்க. ஏலே அந்த புள்ள சொல்லிச்சுல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏலே வாழை போல அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவர் சொன்னார். ஸோ இப்போ நான் அந்த புள்ள எங்கடா துர்கா பிள்ளை ரொம்ப நாளாக காணோம், அவ்வளோதான். அதான் ஸ்லாங்குன்னு கிடையாது. ஸோ இந்த மாதிரி இன்புட்ஸு டேரக்டர்ஸ்க்கு அவங்களுடைய இடத்துலேருந்தே அந்த ரூட்லேருந்தே அவங்க எடுத்ததுனால அவர்கிட்டேருந்து நான் ரெஃபரன்ஸ் எடுத்துப்பேன். அண்ட் போலிங்க்கு ஸோ நான் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். நான் கிரிக்கெட் சின்ன வயசுலேருந்து விளையாடுவேன். பட் போலிங் ஐம் நாட் யூஸ் டு இந்த ஃபாஸ்ட் போலிங். ஸோ அதுக்காக ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லாம் பண்ணோம். ஒரு 1 வீக் 10 days ஜஸ்ட் போலிங். இந்த ஆக்ஷன் அந்த ரிதம் வர்றதுக்காக பண்ணோம். ஸோ ப்ரிப்பரேஷன்னா இந்த மாதிரி தான். அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ, டேரக்டரை பர்டிகுலராக ஏதாவது வேணும்னு சொல்கிறாரா, இல்லை வெயிட்டை குறைக்கணுன்றாரா, இல்லை லைக் ஹேர் கட் பண்ணணும்னு சொல்கிறாரா, அந்த மாதிரி தான். ஹேர் கட்டே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் பண்ணோம். ப்ரோ ஃபுல் ஷேவ் பண்ணிட்டு போயிடலாம் ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ கண்டிப்பாக ஃபுல் ஷேவ் வேணுமா அப்படின்னு கேட்டேன். சரி ப்ரோ நம்ம பார்க்கலாம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி பார்க்கும்போது ஒரு மீட்டரில் ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. சரி இந்த ஃபங்க் மட்டும் வச்சுக்கலாம், நல்லா இருக்கு அப்படின்னாரு. ஸோ அந்த காலர்லாம் தூக்கி விடும்போது அது ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அது ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் சொல்லி எடுத்தது படத்தில். கில்லியில் விஜய் சார் வந்து அந்த செயினை இப்படி போட்டு உள்ளே தூக்கி போட்டு இப்படி பண்ணிட்டு வருவார் கிளைமேக்ஸில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். ஸோ அது ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் எனக்கு அந்த மொமெண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு டைரக்டர் சொன்னாங்க. ஓகே. இன்னொரு விஷயம் நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணது வந்து விஜயகாந்த் சாரோடைய போஸ்டர்ஸ்லாம் இருந்துச்சு. ஆமா Does that have any connection to the film? ஆமா. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, டைரக்டர் வந்து மிகப்பெரிய கேப்டன் ஃபேன், விஜயகாந்த் சார் ஃபேன். ஸோ ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே இருந்தது. இங்கே இப்பொழுது விஜயகாந்த் பாடல் ஒலிக்கும், கெத்து என்ற கேரக்டர் நடந்து வருவார் உள்ள அப்படின்னு இருக்கும். ஸோ கெத்து வந்து தினேஷ் அண்ணன். அண்ட் படத்தில் வந்து தினேஷ் அண்ணன் வந்து இஸ் அன் ஆர்டிஸ்ட். இந்த பெயிண்ட் அடிக்கிறவர், அப்புறம் ஆர்டிஸ்டிக். ஏன்னா ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா வீடுங்களில் செவுத்துலலாம் பெயிண்ட் பண்ணுவாங்க. இங்கே கூட நம்ம சில இடத்துல பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அவர் வந்து அவருடைய அந்த இதை வந்து அங்கே வச்சுட்டார், டேரக்டருடைய அந்த இது வந்து அங்கே வச்சுட்டாங்க. பட் ஆக்சுவலி நிறைய இன்னும் 2-3 வேறு ஏதோ இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தேன். விஜயகாந்த் சார் வந்து ஒரு யூஸ் பண்ணணும், அதுக்காக பண்ணல, ஒரு பப்ளிசிட்டிக்காகலாம் பண்ணல. படம் எடுக்கும் போதும், அவர் படத்தை யோசிக்கும் போதும், ஸ்கிரிப்டை யோசிக்கும் போதும், படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் கூட சார் வந்து உயிரோடு தான் இருந்தாங்க. ஸோ அப்படி வச்சது தான் அந்த விஜயகாந்த் சாரோடைய ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட். ஸோ அந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஆடும்போது இஃப் இஸ் அ ஸ்டார் பேட்ஸ்மேன் ஆர் அ போலர், இஃப் இஸ் அ ஸ்டார் பிளேயரில் அவங்க என்ட்ரி வந்து ஒரு சாங் போடுவாங்க. ஸோ விஜயகாந்த் சார் சாங் தான் வந்து தினேஷ் அண்ணனுக்கு வரும், எனக்கு வந்து விஜய் சார் சாங் வரும். ஆமாம். ஸோ இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் நான் கேள்விப்பட்டதில்லை. நம்ம ஊரில் டோர்னமெண்ட் நடந்தால் என்ன உள்ளே போவோம், ஆடுவோம், அந்த மாதிரி இருக்கும். பட் அங்கெல்லாம் வந்து தே பிளே அ சாங்.
அங்கே வந்து பூஜை போட்டு சாமி கும்பிட்டு ஸ்டெம்ப்பு பால் பேட்லாம் வச்சுட்டு பூஜை போட்டு தான் ஆரம்பிப்பாங்க டோர்னமெண்ட்டு. அங்கே வந்து லப்பர் பந்து டோர்னமெண்ட் இஸ் மோர் ப்ரிடாமினன்ட் தேன் டென்னிஸ் பால் டோர்னமெண்ட் ஆர் ஸ்டிச் பால் டோர்னமெண்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு டைரக்டர் சொல்லி தான் ஐ காட் டு நோ a lot of things. இப்போ நீங்க சொல்ற அந்த ஹை பாயிண்ட்ஸ்லாம் யோசிக்கிறப்போ தியேட்டர்ல பார்த்தா இது மாஸா இருக்குமே அப்படின்ற ஃபீல் தான் இப்போ கிடைக்குது. ஓகே. அதாவது தியேட்ரிக்கல் மொமெண்ட்ஸாக வைக்கணும்னு இல்லை, அது இருக்கு, அது படத்தில் இருக்கு, அது கண்டிப்பாக தியேட்டரில் என்ஜாய் பண்ணுவோம். ஆமாம். அண்ட் அங்கே கமெண்ட்ரி கூட ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஆர்ஜே பாலாஜி தமிழ் கமெண்ட்ரி கொடுப்பார்ல ஐபிஎல்லாம் நடக்கும்போது, கிட்டத்தட்ட அதோடைய இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபன்னான ஒரு கலோக்கியலான வெர்ஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்பொழுது அவர் வீசிய காற்று பக்கத்து தெரு வரைக்கும் இழுத்துட்டு போகுது, யாராவது என்னமோ வரும், பக்கத்து தெருவுக்கு இழுத்துட்டு போயிடும், அதனால யாராவது கம்பத்தை பிடிச்சி நிறுத்திக்கங்க, ஏன்னா அப்படி ஒரு வீசினாரு, காற்று அடிச்சுது அப்படின்ற மாதிரிலாம் நான் கொஞ்சம் ஃப்ளோவில் கொஞ்சம் தப்பாக சொல்கிறேன். பட் அது அந்த கமெண்ட்ரிலாம் பயங்கர ஃபன்னாக இருக்கும். ஓகே. ஹரிஷ் கல்யாண் எந்த ரீசனுக்காகவும் இந்தந்த அட்ரிபியூட்ஸ் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து நான் மாறவே மாட்டேன், திஸ் இஸ் மீ அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னா வாட் வில் பி தட், அந்த கீ திங்ஸ் தட் பில்ட் யூ ஆஸ் அ பர்சன்? லைக் இஃப் ஐ பிலீவ் இன் சம்ஒன், பீ இட் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆர் இட் மைட் பி அ டேரக்டர் ஆர் சம்மன், நான் ரொம்ப நம்பிடுவேன். ஸோ அதனால் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அது எனக்கு சொல்லிகிட்டே, என் ஃப்ரெண்டு எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பார், ஸோ பி காஷியஸ், பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ அது ஒன்று எனக்கு என்னென்னா ஐ பிலீவ். ஸோ அது மேபி குட், சம்டைம்ஸ் இட் மைட் பி பேட் ஆல்சோ, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அதுதான். அண்ட் என்கிட்ட லைக் இஃப் ஐம் ராங் ஆர் இஃப் ஐ டென்ட் டூ சம்திங் ரைட், அது என்கிட்ட டேரெக்டாக சொல்லிட்டா சூப்பர், லைக் நான் ஒன்றுமே இது பண்ண மாட்டேன். பட் அது ஒரு மாதிரி சுற்றி வரும் தெரியுமா, அது வரும்போது எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. அண்ட் இன்னொன்று வந்து, இப்போது நம்ம பேசும்போது ஒன்று சொல்கிறோம்ல, அது பேசும்போது ஒரு விஷயம் அஷூரன்ஸ் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரோ நம்ம கண்டிப்பாக இதை பண்ணுறோம் அப்படின்னு யாராவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா, பி இட் அ ப்ரொடியூசர் ஆர் சம்திங் வாட் எவர், ஐ ட்ரீட் இட் ஈக்குவல் டு அ அக்ரிமெண்ட். நானும் அதே தான், அவங்க சொன்னால் மட்டும் இல்லை, உனக்கு மட்டும் வேறெல்லாம் கிடையாது, அது மாதிரி தான். அது சொன்னால் அது கரெக்டாக பண்ணணும், சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதான், when I believe someone I believe tells something to me, நான் ரொம்ப நம்புகிறேன் ஒருத்தரை, அவர் என்கிட்ட ஒன்று சொன்னார்னா அது வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பீங்க. அது அப்புறம் நடக்காத போது நான் டக்குன்னு எனக்கு ஒரு மாதிரி, என்ன ஆமாம் அன்றைக்கி தான் சொன்னாங்களே, ஒரு வேளை பேச்சில் சொல்கிறதெல்லாம் பேச்சில் தான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி அது ஐ ஹவ் ரியலைஸ்ட் ஃபியூ டைம்ஸ். ஸோ அது ஒரு கேரக்டர், ஐ மீன் தட் இஸ் வாட் ஐ ஆம்னு நினைக்கிறேன். ஆப்டிமிஸ்டிக்காக யோசிக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவேன். ஸோ ஈவன் இன் அ பேட் சிச்சுவேஷன் கொஞ்ச நாள் அது அப்படி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நானே ஆப்டிமிஸ்டிக்காக கொஞ்சம் அதை என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கிறப்போ? ஆப்வியஸ்லி மோசமாக இருக்கும்போது ஐ ஃபீல் பேட், வை டிட் இட் ஹேப்பன் அப்படின்னு யோசிப்பேன். பட் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயம்னா then I'll try to understand that it is not under my control. ஓகே. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, ஏதாவது தப்பாக நடந்துச்சுன்னா ஐ லெட் இட் அஃபெக்ட் மீ, அது நான் அனுபவிப்பேன், அந்த ஒரு பிரச்சனையோ எதுனாலும் அதை கோ த்ரூ பண்ணுவேன், rather than pretending that I'm happy or அதை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு விஷயம் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு போல ஐ லெட் இட், அதை முடிச்சு அங்கேயே அது பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு இல்லை, அந்த மாதிரி அதுதான் ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று வந்து if it is not because of me or if it is not under my control, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு போயிடலாம். பட் என்னால் நடந்தது, நான் தான் அந்த விஷயத்துக்கு ரீசன் ஆர் காஸ் அப்படின்னா, தென் அஃப்கோர்ஸ் ஐ வில் ஃபீல் பேட் அண்ட் ஐ பிகம் சைலண்ட். இஃப் இட் இஸ் வித் அ வெரி க்ளோஸ் பர்சன், தென் நான் அதை கத்திடுவேன், சண்டை போட்டு கத்தி அந்த மாதிரி பண்ணிடுவேன். பயங்கரமாக கத்துவீங்களா? கத்துவேன்னா அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்லாம் சொல்கிறீங்களா? ஆமா, அதெல்லாம் வரும், அதெல்லாம் ரொம்ப க்ளோஸ் பீப்புளோட வரும். அஃப்கோர்ஸ் நாட் வித் எனிவன் ஹூஸ் நியூ டு மீ. ஓகே, அதுதான், இட் டிபெண்ட்ஸ், யாரு கூடன்றதை பொறுத்து இருக்குது. என் ஃப்ரெண்டெல்லாம் என்கிட்ட ஏதாவது, எனக்கு அவனுக்கு ஏதாவது சண்டைனா என் மேலேனா சாரி மச்சான் இப்படி ஆயிடுச்சுன்னு, அவன் மேலேனா அவனை வச்சு வாங்கிடுவேன், இல்லை அந்த மாதிரி ஏதாவது. அதுக்கப்புறம் வில் பாண்ட், அது தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். பட் அந்த ஒரு மொமெண்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அந்த நேரம் தெரிஞ்சவங்கன்னா கத்தி அந்த மாதிரி ஐ வென்ட் இட் அவுட், இல்லைனா ஐ பிகம் சைலண்ட். ஓரமாக யோசிப்பேன்,
பேசாமல் பேசி ஏதாவது சொல்லிடலாம். இல்லை வேணாம் ரியாக்ட் பண்ண வேணாம், நம்ம ரியாக்ட் பண்ணுன்றதுக்காக தான் அவங்க பண்ணுறாங்கனால நம்ம ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். புரிதல்ங்க அது. நம்மளை நோன்றதுக்காக தான் அவன் வந்து அதை பண்ணுறான்னு தெரிஞ்சு நம்ம அமைதியாக. ஆமாம், சோஷியல் மீடியாலையும் அப்படி நிறைய இருக்குல்ல. நிறைய பேர் ஏதாவது நோன்றதுக்காக ஏதாவது திட்டுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. நம்ம வாயில ஏதாவது எடுத்துட முடியாதான்றதுக்காகவே they'll put something out there. அது ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே பட் சில விஷயங்கள் நம்ம அட்ரஸ் பண்ணலைன்னா they'll think that it is true. True, exactly. அது ஒரு பிரச்சனை இருக்கு. Somewhere I got to know that someone had told that ஹரிஷ் வந்து 2 படம் பண்ண டேரக்டர் தான் இனிமே கதையை கேட்பாரு, படமே பண்ணுவார் அப்படின்ட்டு ஒரு காசிப் வந்தது. காசிப்பா இல்லை ரூமரோ, அது வாட் எவர். அப்போ தான் யோசித்தேன், இல்லையே நம்ம பண்ணுற படம் ஒரு படம் பண்ணவங்கள இல்லை புது டேரக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஐ டோல் தட் இன் அன் இன்டர்வியூ. அப்படிலாம் கிடையாது, இதுதான் என் லைனப், அந்த டேரக்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க இல்லை அந்த டேரக்டர்ஸ் யாருன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ wanted to clear that. I think this 14 years of journey has given you a lot of clarity in things. கிடைச்சிக்கிட்டே இருக்கு. பிரச்சனைகளும் ஆப்ஸ்டக்கிள்ஸும் ஸ்ட்ரகிள்ஸும் கூட வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு போகணும். ஸோ இப்போ எனக்கு ஒன்று கடைசியாக கேட்கணும் என்னென்னா, நீங்கள் அசோக் செல்வன், ரியோ, ஒரு சில செட் ஆஃப் பீப்புள், மணிகண்டன், இவங்க எல்லாம் வந்து நியூ ஜென் ஹீரோஸ்ன்னு நான் வந்து டேர்ம் பண்ணுவேன். யங்ஸ்டர்ஸ்க்கும் இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்குமே பிடிச்ச எல்லாரும் நான் அடோர் பண்ணுற ஒரு இதாக இருக்கீங்க. யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்த இடத்த பிடிக்க போகிறவங்க, அந்த ஒரு இடத்துக்கு வர போகிறவங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ இதில் வந்து நீங்கள் உங்களை எங்கே பார்க்குறீங்க? கவின் டக்குன்னு 4-5 பேர் வரல. ஸோ நீங்கள் உங்களை எங்கே பொசிஷன் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்ற மேட்ரு ஒன்று இருக்குல்ல. நான் என்ன இதில் தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த ஃபியூ இயர்ஸில் திஸ் இஸ் வேர் ஐ வாண்ட் டு ரீச் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. ஆமாம், இல்லை கோல்ஸ் அண்ட் டிசைர்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் வெளியே சொன்னால் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதனால் ஐ கீப் தட் க்ளோஸ் டு மை ஹார்ட். பட் அதுக்கு ஒர்க் பண்ணணும்னு. பட் யூ ஹேவ் அ கோல். கண்டிப்பாக இது எதுவுமே இல்லாமல் வி கான் ஜஸ்ட் கோல்ல. இப்போது அதில் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குங்க. இப்போது ஹவு டு ஐ ரீச் தட் கோல்னா, நல்ல படம் பண்ணணும், ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்கணும், அவங்க மத்தியில் யூனோ யூ ஷுட் பிகம் ஒன் அமங்ஸ் தம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு செட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. இன்னொரு செட் ஆஃப் திங்ஸ் என்னென்னா, நான் நிறைய படங்கள் ஒரு வருஷத்துலேயோ இல்லை ஏன் இவ்வளோ படங்கள் பிரேக் ஆகுது, ஏன் இவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னா, ஒரு படத்துக்கும் பிஸ்னஸ் இருக்குது, ப்ரொடியூசர் இருக்காங்க. அடுத்த படம் ஒரு படம் லைக் சுமாராக பண்ணிச்சுன்னா அடுத்த படத்தை பாதிக்கும். சேட்டலைட், ஓடிடி பிஸ்னஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு போகிற விஷயம். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ ரொம்ப பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் ஆல்சோ வாட் வி ஆர் கோயிங் டு ப்ரெசென்ட் டு த ஆடியன்ஸ், அது ஒன்று இருக்குது. அல்டிமேட்லி அவங்களுக்காக தானே எல்லாமே பண்ணுறோம். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க் இப்போ வரவங்க எல்லாருக்குமே அந்த புரிதல் இருக்கும். எல்லாருமே நல்ல விஷயங்கள் தான் செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் சொன்னவங்க எல்லாருமே. ஸோ இது ஹெல்த்தியாக போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஐ மீன் காம்படிஷன் இருக்கலாம், அது இல்லாமல் எங்கேயுமே எதுவுமே கிடையாது இன் எனி ஃபீல்ட். பட் அது ரொம்ப ஹெல்த்தியாக போச்சுன்னா சினிமாவுக்கு நல்லது, பார்க்குற ஆடியன்ஸ் வில் ஃபீல் லைக் யூனோ நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈகோ சிஸ்டம் நல்லாயிருக்கும். பிரில்லியன்ட். ஆக்சுவலி இந்த ஃபுல் கான்வர்சேஷன் ஹேட் அ லாட் ஆஃப் ஹை அண்ட் லோ மூமெண்ட்ஸ் நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம், எஸ் இட் ஹேஸ். நிறைய வந்து கிரிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை பற்றியும் பேசணும், ஜாலியாக லைட்டராகவும் பேசணும். ஐ வாண்ட் டு எண்ட் திஸ் இன் அ லைட்டர் நோட். ஓகே. பேசுகிறப்போ சொன்னீங்க ஃபஸ்ட்டு 4 வருஷம் நான் நிறைய கற்றுக்கிட்டேன், அதில் ஒன்று வந்து மியூசிக் நாலேஜும் இருக்குது அப்படின்ட்டு. ஒரு நல்ல பாட்டோட முடிக்கலாம் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஷான் ரோல்டன் அவர்களை மன்னித்து விடுங்க. கண்ணால பேசிய முன்னால போற அம்மாடி என்ன நீ பந்தாட வர, உசிறு இருக்கு எப்ப தர தேதி சொல்லேண்டி, சில்லாஞ்சிருக்கியே என்ன குளிர அரக்கியே, சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளார இருக்கியே. யாராவது டைரக்டர் வந்து பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா உங்களை படத்துல? பாடே அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. பாடலாமே அப்படின்னு நாங்களும் கேட்குறோம். இஸ்பேட் ராஜால ஒரு பாட்டு பாடினேன், அந்த என் மனச உண்டாக்குன கடவுளே அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த மொட்டை மாடியில இருக்கிற அந்த மொட்டை மாடி, அப்புறம் எண்ணில் வந்து ஒரு ஒரு குத்து பிட் ஒன்று இருக்கும், அது பாடினேன். அது ஐ திங்க் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அது ஏன்னா கண்ணமான்னு ஒரு பாட்டு வந்து
மற்ற எல்லா பாட்டையும் காலி போங்க பண்ணிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் ஓரமாக போங்க அப்படின்ற மாதிரி. பட் ஆக்சுவலி நல்ல ஆல்பம். பட் கண்ணம்மா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். சாம் மியூசிக் அண்ட் அஃப்கோர்ஸ் மை ஃபேவரட் ராக் ஸ்டார் அனி ப்ரோடைய வாய்ஸில். ஸோ ஐ திங்க் அதனால இது தெரியாமல் போயிடுச்சு. அவர்னால சொல்லலை. பாடுங்க, நல்லா பாடுறீங்க, கேட்க தேங்க்யூ நல்லா தேங்க்யூ Yes. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Thank அழகா you. உட்காந்து பொறுமையா நான் கேட்ட எல்லா கேள்விக்குமே அழகா ஆன்சர் பண்ணது. தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. உங்களுடைய ஷோஸ் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், நிறைய இன்ஸ்டாவில் ரீல்ஸாகவும் யூடியூப்பில் ஷார்ட்ஸாகவும் நிறைய பார்த்துருக்கேன். அண்ட் ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் லப்பர் பந்து படம் செப்டம்பர் 20th தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், குட்டீஸ், எல்டர்ஸ் எல்லாருமே போய் பார்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். பாருங்கள். Thank you so much. All the very best for the Thank you films. so much. Thank you. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.